தாமரை இதழகத்து அமைந்துள்ள அரும்பொகுட்டுக்கு உவமையாவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா காஞ்சி கோவில், மதுரை கோவில், தஞ்சை கோவில், சிதம்பரம் கோவில்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல மதுரை கோவில் என்பதுதான் சரியான விடை. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தாமரையானது அந்த பூவானது மதுரை மாநகருக்கு உவமையாக இருக்கிறது. அந்த பூக்களில் இருக்கக்கூடிய இதழ்களானது மதுரை மாநகரத்தில் அமைந்துள்ள தெருக்களுக்கு உவமையாக இருந்தது. அதுக்கப்புறம் மதுரை மாநகரத்தின் நடுவில் வீற்றிருக்கக்கூடிய அந்த கோவில் தாமரை பூவின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூரிகைகள் மேலாக இருக்கக்கூடிய அந்த அரும் பொகுட்டுக்கு உவமையாக விளங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல குறிப்பிட்டிருக்காரு பரிபாடல் ஆசிரியர். எனவே தாமரை இதழகத்து அமைந்துள்ள அரும் பொகுட்டுக்கு உவமையாவது எது அப்படின்னா மதுரை கோவில் என்பதுதான் சரியான விடை. மதுரையை தமிழ் கெழு கூடல் என்று சிறப்பிக்கும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறுன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு என்பதுதான் சரியான விடை. தமிழையும் மதுரையையும் ரெண்டா பிரிக்கவே முடியாது. அவ்வளவு தூரம் மதுரைக்கும் தமிழுக்கும் ஒற்றுமைகள் இருக்கு. சங்கம் வைத்து செந்தமிழ் வளர்த்த மாநகரம் இந்த மதுரை மாநகரமாக விளங்குது. மதுரை தமிழ் அப்படின்னாலே செந்தமிழ், தூய தமிழ் அப்படின்னு தான் பெயர் பெற்றது. எனவே மதுரையை தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த அடிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு என்பது சரியான விடை. சிறுபானாற்றுப்படையை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மாங்குடி மருதனார், நக்கீரனார், நல்லூர் நத்தத்தனார், பரணர்னு சொல்லிட்டு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார் என்பதுதான் சரியான விடை. இவர் தான் சிறுபானாற்றுப்படையுடைய ஆசிரியராக விளங்குகிறார். சிறுபானாற்றுப்படை என்பது 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூல். அதாவது சங்க இலக்கியங்கள் 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல 10 பாட்டில் இடம்பெற்றுள்ள நூல் இந்த சிறுபானாற்றுப்படை. இந்த சிறுபானாற்றுப்படையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லூர் நத்தத்தனார் என்பது சரியான விடை. தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பெரும் பானாற்றுப்படை, புறநானூறு, சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சின்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சிறுபானாற்றுப்படை அப்படின்றதுதான் சரியான விடை. அதாவது தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை அப்படின்ற அளவுக்கு, அதாவது தமிழோடு மதுரையை சேர்த்து வைக்கக்கூடிய அளவு பெருமை வாய்ந்த ஒரு இடமாக மதுரை விளங்கி இருக்கு அப்படின்றதுக்கு சிறுபானாற்றுப்படை ஒரு சாட்சியா இருக்கு. மகிழ்நனை அப்படின்றது பாண்டிய மன்னனை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா விளங்குது. ஓங்குசீர் மதுரை என்று சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள், சீத்தலை சாத்தனார், கபிலர், பரணர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. வேற யாருமே இல்ல. சிலப்பதிகாரத்தை இயற்றிய அதே இளங்கோவடிகள் தான் சொல்லியிருக்காரு ஓங்குசீர் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சிலப்பதிகாரம் 3 வகையான பெரும் உட்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்னு புகார் காண்டம், அதுக்கப்புறம் மதுரை காண்டம், அதுக்கப்புறம் வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிவுகள். மதுரை காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரையே வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு பாண்டிய மாநகரமாக விளங்கியது இந்த மதுரை அப்படின்னா அது சிலப்பதிகாரமே சான்றா விளங்குது. அதுக்கு சேரநாடு எதனை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொன்னு ஃபேமஸா இருக்கும். அதாவது ஒவ்வொன்னுக்கு பேர் போனதா இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா மதுரைனாலே மல்லிகை பூ அப்படின்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி மதுரை ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் அந்த காலத்துல ஃபேமஸா இருந்தது ஒரு சில பொருட்கள். அதுல பார்த்தோம் அப்படின்னா சேரநாடு என்பது சேர மன்னர்கள் ஆட்சி செய்த அந்த கேரளா பகுதி, இன்னைக்கு இருக்கக்கூடிய கேரளா பகுதி சேரநாடு. அந்த நாட்டுல எது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதான் சேரநாடு எதனை உடையது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்துல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோறு, வேளம், முத்து, மாணிக்கம்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா சேரநாடு என்பது ஒரு மலைநாடு. எனவே அது வேழத்துக்கு பெயர் போனது. வேழம் அப்படின்னா யானை அப்படின்றதுதான் பொருள். எனவே சேரநாடு யானை படைக்கு பெயர் பெற்ற ஒரு நாடாக அந்த நாடு விளங்கியது அப்படின்றதுக்கு இலக்கியங்கள் சான்றா விளங்குது. பாண்டிய நாடு எதனை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாண்டிய நாடு அப்படின்றது மதுரை தலைநகராக கொண்டு ஆளப்பட்ட மதுரை பகுதி. அந்த நாடு எதுக்கு ஃபேமஸ், பாண்டிய நாடு எதனை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முத்து, பவளம், முக்கணி, வேளம் அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. வேளம் அப்படின்றது சேர நாட்டுல ஃபேமஸா இருக்கக்கூடியது. முத்து என்பதுதான் சரியான விடை. அதாவது இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. பாண்டிய நாட்டுல ஒரு காலத்துல முத்து
முத்து அப்படின்னாலே, முத்து குளிப்பு அப்படின்னாலே பாண்டிய நாட்டுல நடைபெறக்கூடிய ஒன்றாக வந்து திகழ்ந்தது. எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்துல வந்து பாண்டிமாதேவி கால்களில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்புல வந்து முத்து பரல்கள் வந்து இருந்துருச்சு. ஆனா புகார் நகரத்தில், அதாவது சோழ நாட்டில் வாழ்ந்திருந்த அந்த கண்ணகியினுடைய கால்கள்ல வந்து மாணிக்க பரல்கள் இருந்துருச்சு. எனவே பாண்டிய நாடு வந்து முத்தினை அதிகமாக கொண்ட நாடு அப்படின்றதுக்கு சிலப்பதிகார பாண்டிமாதேவியின் கால்களில் இருக்கக்கூடிய அந்த சிலம்புகளில் இருந்த அந்த முத்தே சான்றா விளங்குது அப்படின்னா அது மிகையாகாது. எனவே பாண்டிய நாடு எதனை உடையது அப்படின்னா முத்து என்பதுதான் சரியான விடை. அதுக்கப்புறம் பாருங்க, சான்றோர் உடைத்து என புகழப்படும் நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேநாடு, பூழி நாடு, தொண்டை நாடு, பவள நாடுன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. தொண்டை நாடு என்பதுதான் சரியான விடை. தொண்டை நாட்டுல அதிகப்படியான சான்றோர்கள் வாழ்ந்த ஒரு நாடாக வந்து திகழ்ந்தது. எனவே தமிழ்ல வந்து அதிகமான நூல்கள் வந்து இயற்றப்பட்டது. இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கிற நூல்களே ரொம்ப கம்மி. ஆனா அதுவே கடல் அளவுல இருக்கு. படித்து நம்மோட ஒரு பிறவியில படித்து முடிக்க முடியாத அளவுக்கு தமிழ்ல வந்து நூல்கள் இருக்கு. அது வந்து கையில கிடைச்சதுதான். அதுவும் ஊவே சாமிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் மட்டும் இல்லாட்டி எவ்வளவு நூல்கள் வந்து நம்ம கைக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்றதே வந்து சந்தேகம்தான். அவர் தான் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு நூல்கள், பக்தி இலக்கிய நூல்கள், நீதி இலக்கிய நூல்கள் அப்படின்னு வரிசையா பட்டியல் போட்டுக்கிட்டே போலாம். கடலை காட்டிலும் மிகவும் பெரியதாக இருக்கக்கூடியது தமிழ் நூல்கள். அது வந்து கையில கிடைச்சதே அவ்வளவுதான். இன்னும் கிடைக்காம அழிஞ்சு போன நூல்கள் வந்து நிறைய. அது வந்து சான்றோர்களுடைய இந்த இலக்கிய குறிப்பின் மூலமா வந்து நிறைய நூல்களை பத்தி வந்து அறிய முடியுது. ஆனா அது அந்த ஓலை சுவடிகள் வந்து நம்ம கைக்கு கிடைக்கல. எனவே சான்றோர் உடைத்த, அதாவது நூல்களை இயற்றக்கூடிய நிறைய சான்றோர்களை உடையது வந்து நம்ம தொண்டை நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து அழைச்சிருக்காங்க. சான்றோர் அப்படின்றது புலவர்களை மட்டும் குறிக்காது, நல்ல செயல்களை செய்யக்கூடிய சான்றாண்மை மிக்கவர்களை, அதாவது சான்றாண்மை அப்படின்னா ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயங்களில் சிறந்தவர்களாக இருக்கக்கூடிய சான்றோர்கள், சான்றாண்மை மிக்க ஆளுமை மிக்க புலவர்கள் போன்ற பலர் வாழ்ந்த நாடு வந்து தொண்டை நாடு. அப்படின்றனால சான்றோர் உடைத்த அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படும் நாடு எது அப்படின்னா தொண்டை நாடு என்பது சரியான விடை. 4 திருக்கோவில்களை உடையதால் மதுரை எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சங்க காலத்துல இருந்தே மதுரை மாநகர சுத்திலும் 4 வகையான கோவில்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இந்த காலத்துல வந்து எக்கச்சக்கமான கோவில்கள் வந்து மதுரையில இருக்கு. அதனால இதுக்கு வந்து கோவில் மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னைக்கு அழைக்கிறாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா கோவில் நகர், திருவிழா நகர், ஆலவாய், நான்மாடக்குடல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விடைகள் கொடுத்திருக்காங்க. பாருங்க, 4 திருக்கோவில்களை உடையதால் மதுரை எவ்வாறு அழைக்கப்பட்டது. இதுக்கு வந்து சரியான விடை வந்து நான்மாடக்குடல். மாடம்னாலே கோவில் தான். 4 வகையான மாடங்களை இருக்கக்கூடிய ஒரு கூடல் நகராக வந்து நம்முடைய மதுரை மாநகரம் விளங்கியது அப்படின்றதுக்கு அடித்தளமாக இந்த பெயர் இடப்பட்டுள்ளது. எனவே 4 திருக்கோவில்களை உடையதால் மதுரை மாநகரம் வந்து நான்மாடக்குடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. அடுத்த வினா பாருங்க, மதுரையை அழிக்க 7 மேகங்களை அனுப்பியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்திரன், வருணன், வாயு, பலதேவன் சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல வருணன் என்பதுதான் சரியான விடை. வருண பகவான் என்ன செய்யறாரு அப்படின்னா மதுரை மாநகரத்துல வந்து பாண்டிய மன்னன் ஆட்சி செய்யறப்ப அவர் மீது கொண்ட பகை காரணமாக மதுரை மாநகரத்தை அழிப்பதற்காக 7 மேகங்களை வந்து அனுப்பிவிட்டாரு அப்படின்ற செய்தி வந்து திருவிளையாடற் புராணத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. எனவே மதுரையை அழிக்க 7 மேகங்களை அனுப்பியவன் யார் அப்படின்னா வருணன் என்பது சரியான விடை. 7 மேகங்களிடம் இருந்து மதுரையை காக்க இறைவனிடம் வேண்டியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாண்டியன், சேரன், சோழன், பரதன், இந்த மாதிரி 4 விடைகள் இருக்கு. நம்மளுக்கு சொல்லாமலே புரியும், பாண்டிய மன்னர் தான். ஏன்னா மதுரையை ஆட்சி செஞ்ச மன்னன் பாண்டிய மன்னன் இல்லையா. எனவே 7 மேகங்களிடம் இருந்து மதுரையை காப்பதற்காக இறைவன்கிட்ட வந்து பாண்டிய மன்னன் போய் வேண்டாரு. இந்த மாதிரி வருண பகவான் வந்து மதுரையை அழிப்பதற்காக 7 நீர் கொண்ட மேகங்களை வந்து அனுப்பியிருக்காரு. அந்த மேகங்கள் வந்து மழையா பொழிஞ்சிருச்சு அப்படின்னா மதுரை மாநகரம் வந்து மழைக்கு நீருக்கு இரையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டிய மன்னன் வந்து இறைவன்கிட்ட போய் வேண்டாரு. எனவே 7 மேகங்களிடமிருந்து மதுரையை காக்க இறைவனிடம் வேண்டியவர் வந்து பாண்டிய மன்னன் என்பது சரியான விடை. இறைவன் கையில் அணிந்திருக்கும் அணிகலன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வளையல், கடகம், தண்டை, பாம்புன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பாம்பு என்பதுதான் சரியான விடை. இறைவன் என்பது இந்த இடத்துல வந்து சிவபெருமானை குறிக்கக்கூடியது. ஏன்னா அவரை மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை பத்தியும் அந்த பாம்பு, அந்த பாண்டிய மன்னன் அதை பத்தி தான் பார்த்துட்டு வர்றோம். எனவே இறைவன் ஆகிய சிவபெருமான் வந்து கையில் அணிந்திருக்கும் அணிகலன் எது அப்படின்னா பாம்பு என்பது சரியான விடை.
மதுரையின் எல்லையை வகுத்து கொடுத்தது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கருடன், பாம்பு, சிங்கம், யானைன்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பாம்பு என்பதுதான் சரியான விடை. அதாவது சிவபெருமானின் கையில் இருக்கக்கூடிய அணிகலனாக விளங்கக்கூடியது இந்த பாம்பு. இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த 7 மேகங்கிட்ட இருந்து மதுரை மாநகரை காப்பாத்துறாரு. அதாவது வருண பகவான் அனுப்பிவிட்ட அந்த 7 வகையான மேகங்களிடம் இருந்து மதுரை மாநகரத்தை இவரு காப்பாத்துறாரு சிவபெருமான். அப்ப பாண்டிய மன்னன் இந்த மதுரைக்கு எல்லையை வகுத்து தருமாறு பாண்டிய மன்னன் இறைவன்கிட்ட கேக்குறாரு. அப்ப இறைவன் என்ன செய்யறாரு அப்படின்னா தன் கையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த பாம்புக்கு கட்டளை இடுறாரு. நீதான் மதுரை மாநகரம் எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துல மேப் போடுவோம் இல்லையா, ஒரு நகரை வடிவமைப்பதற்கு முன்னாடி அது எந்த மாதிரி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த காலத்திலேயே செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா பாம்புக்கு கட்டளை இடுறாங்க. அந்த பாம்பு என்ன செய்யுது அப்படின்னா தன்னோட தலையில் இருந்து வலப்பக்கமாக வாளை நீட்டி அந்த பாம்பினுடைய வாயில அந்த வாளை வைக்குது. அந்த மாதிரி வைக்கிறப்ப ஆழவாய், அதாவது ரவுண்ட் சேஃப்ல, ரவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த சிவலிங்கத்துல இருக்கும் இல்லையா கீழே நடுவுல அந்த சேஃப்ல அந்த மதுரை மாநகரம் இருந்தது. எனவே ஆழவாய் அப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு பேர் வந்தது. எனவே மதுரையின் எல்லையை வகுத்து கொடுத்தது பாம்பு என்பது சரியான விடை.